சிந்தையில் இருக்கு. மொத்த வேதமே ஆவின் சிந்தைக்குள்ளதான் இருக்குது. பாருங்க, எங்கெல்லாம் இயேசுவை குறிப்பிடுகிறதோ, எங்கெல்லாம் இயேசு மனுஷனுக்குள்ளே பேசுகிறாரோ, இயேசு மனிதனுக்காக எங்கெல்லாம் இறங்கி வருகிறோ, அங்கெல்லாம் ஆவின் சிந்தை வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ ராஜாக்கள் தோன்றினார்கள், எத்தனையோ சாம்ராஜ்யம் வந்தார்கள். அவர்கள் ஒருவர் மனுஷனை மனுஷன் கொன்று என்ன பண்ணுங்க, ராஜ்யத்தை பிடித்தார்கள். ஆனாலும் தேவ ராஜ்யம் நம்மிடத்துல காணப்படுனா, ராஜாதி ராஜா நமக்குள்ள இறங்கி வந்து நாம் படுகிற எல்லா பாடுகளும் பட்டு அவர் ஆவின் சிந்தையாய் சிலுவையில் மரணத்தை அடைந்தார். அல்லேலூயா. நான் சொல்றது ஆவின் சிந்தை சிலுவை. நான் சொல்றேன் ஆவின் சிந்தை சிலுவை சொல்றேன். அந்த 7 வார்த்தையும் ஆவின் சிந்தை. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவின் சிந்தை சினம் கொள்ளல. அந்த ஆவின் சிந்தை சொல்லுது, பிதாவே பிதாவே இவர்களை மன்னியும். அல்லேலூயா. இது ஆவின் சிந்தை என்ன சொல்ல முடியும்? ஒரு மனுஷன் மரணிக்கப்படுற நேரம், நொறுக்கப்படுற நேரம், அப்போ அவர்களை அவர் கொல்றாங்கன்னா அவருக்காக பரிந்து பேசுவானா? பேச மாட்டான். என்ன சொல்லுவான்? பாவி, என்னை கொன்னுட்டியா, என்னை அடிக்கிறியா, துன்புறுத்தியா தான் சொல்லுவான். ஆனா ஆவின் சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால், அந்த ஆவின் சிந்தையை உருவாக்குற தேவன், அந்த ஆவியின் சிந்தையை கொடுக்கிற தேவன் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறார். பிதாவிடத்தில் என்ன பண்றார்? பரிந்து பேசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு ஆவின் சிந்தை இருக்கணும். ஆவின் சிந்தை இருந்தாதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த சிந்தையோடு வாழ முடியும், அந்த சிந்தையோடு வளர முடியும். அந்த சிந்தை உள்ளவர்கள் தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை என்பது தோல்வி அடையாது. சிலுவை என்பது தோல்வி அடையாது. அல்லேலூயா. பாருங்க, சிலுவை என்பது ஒரு மரம் தான். ஆனா இன்னைக்கு அந்த மரத்துக்கே ஒரு மகிமை. அல்லேலூயா. மரத்துக்கு அந்த மகிமை என்றால், உனக்கும் எனக்கும் சிலுவையில் அறைந்து நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக மரித்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார்னா, நாம் எப்படி மகிமை உள்ளவரா இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே, சகோதரிகளே, ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவரை நெருங்க 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 மகிமையின் சிந்தை நமக்குள்ள பிறக்கத்தான் நம்மளால் மறுரூபமாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 53 2வது வசனத்தை வாசிப்போம். 53 3வது வசனத்தை வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவராய், துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவராய் இருந்தார். அவரை விட்டு பாருங்க, அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் எண்ணாமல் போது. இது ஆவியின் சிந்தை. என் அன்பு சகோதரியே, இது ஆவியின் சிந்தை. இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் மேல் உரைக்கப்பட்ட வசனமானது இது. அவர் பாடுபட்டவரார், துக்கம் நிறைந்தவரார், எல்லாரையும் நொறுக்கப்பட்டவரார். இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை நொறுக்கப்படுகிறோம், நம்ம அநேக காரியங்களை வேதனைப்படுகிறோம், நம்ம அநேக காரியங்களை துக்கப்படுகிறோம். ஆனாலும் பாடுபடுகிற போது நம்ம தேவனை மறுதலிக்கிறோம். ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தன்னை நெருக்கப்பட்டவராக இருந்தார். இன்னைக்கு மக்கள் தொகையில 800 கோடி மக்கள் இருக்கிறான்னு சொல்றாங்க. 800 கோடி மக்களுக்காகவும் தேவன் மரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு பிறக்க போற குழந்தையுடைய பாவத்தை அவர் சுமக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த ஆவியின் சிந்தை தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஏன்னா ஆவியின் சிந்தை ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். சமாதானம் இல்லாத மனுஷனுக்கு அவர் சமாதானத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்ப சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை, என் குடும்பத்துல சமாதானமே இல்லை, எனக்குள்ள தேவனை பற்றி அறிகிற அறிவு எனக்குள்ள இல்லை. எனக்கு எரிந்ததெல்லாம் உலகத்தினுடைய ஞானம், உலகத்தினுடைய அறிவு தான் இருக்குது. வேதம் சொல்லுது, உலக ஞானம் பைத்தியமா இருக்குது. அல்லேலூயா. உலக ஞானம் பைத்தியமா இருக்குது. ஆனா எனக்குள்ள ஆவியின் சிந்தை வந்தா நான் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பேன். ஆவியின் சிந்தை சினம் கொள்ளாது, ஆவியின் சிந்தை கோபப்படாது, ஆவியின் சிந்தை பொறாமைப்படாது. ஆவியின் சிந்தை மற்றவங்களுக்காக தியாகம் செய். அல்லேலூயா. இங்க யார் தியாகம் செய்துமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் தன்னையே தியாகம் செய்தாரே, அவர்தான் ஆவியின் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நெருக்கப்படுகிறார், ஒடுக்கப்படுகிறார். அப்ப கூட ஒரு வார்த்தை அவர் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை பேசவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அது பிதாவின் சித்தமா இருந்தது, பிதாவின் சித்தமா இருந்தது. பிதாவை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, வேதம் சொல்லுது. பிதாவை ஒரு நாளும் ஒருவரும் கண்டதில்லை. ஆனா பிதாவை காண அவர் ஒரு பாலமாக, எப்படின்னா தன்னுடைய ரத்தத்தினால பிதாவோடு ஒப்புரவாகும்படி நம்மளை அழைத்தார். அல்லேலூயா. மகா மகா பரிசுத்த பிரகாரத்துக்கு யாரும் போக முடியாது, யாரும் போக முடியாது. ஆசாரியனே போனா கூட அவன் சுத்தமான மரித்து போயிடுவான். அல்லேலூயா. ஆனா அவர் தேவாலயத்தின் திரையை இரண்டாய் கிழித்தார். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் எல்லாருக்காக மரித்து பிதாவை காணும்படியாக தன் ரத்தத்திலாய் நம்மளை ஒப்புரவாக்கி அவர் சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் வாழ்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார். கரங்களை தட்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சகோதரி அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அதிலே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நல்லா புரிஞ்சுங்க, அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். என் அன்பு சகோதரியே, ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் போது அவர் அடிக்கப்படுறார். ஒவ்வொரு முறை நீ பாவம் செய்யும் போது அவர் அடிக்கப்படுறார், நொறுக்கப்படுறார். அல்லேலூயா. ஆனா அவருக்குள்ள இருந்த சிந்தை, பிதாவின் சிந்தை அவருக்குள்ள இருந்தது, பரிசுத்த ஆவியானவரின் சிந்தை அவருக்குள்ள இருந்தது. அவருடைய சிந்தை எப்படி என்றால் பரிசுத்தம். அவருடைய சிந்தை எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கிறது. தன் சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறது. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க தெரியுமா? கணவனிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறாங்க, மனைவியிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறாங்க, பிள்ளைகளிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. ஏன் சொல்ல போனா காதலன் காதலி கூட தன்னிடத்தில் அர்ப்பணித்து இந்த உலக மாயையிலே அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த உலக மாயையில என்ன பண்ணுங்க? சுழல்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, கணவன் மேல மனைவி மேல அன்பு வைப்பது அல்ல, அது 2% தான். ஆனா முதல்ல நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகல நன்மையும் உண்டாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆவியின் சிந்தை வந்தா தேவனிடத்தில் அன்பு கூறும். ஏன் இந்த ஆவியின் சிந்தை இன்னைக்கு இல்லாம போகுது? ஏன் உலகத்தோடு வாழ்கிறோம், உலகத்தோடு என்ன பண்றோம்? புழைந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு மனிதரோடு என்ன பண்ண சஞ்சரிக்கிறதுனால ஆவிக்குரிய சிந்தை நம்மிடத்தில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை பாடுகளை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். இன்னைக்குதான் நம்ம வெள்ளிக்கிழமை தான் 7 வார்த்தை பேசணும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் சிலுவையை குறித்து பாடணும். சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் பவுல் சொல்றார். அல்லேலூயா. வேறொன்றும் இல்லை, நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் பவுல் சொல்றார். அல்லேலூயா. அப்ப எப்படின்னா, நீங்க சிலுவை என்றால் என்ன? அது தோல்வி சின்னம் அல்ல. சிலுவை என்றால் ஒட்டுமொத்த உலகத்துக்காக மரித்த பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று அந்த சிலுவையை நினைவு கூறணும், வணங்கக்கூடாது. சிலுவையை என்ன பண்ணா? நினைவு கூறணும், வணங்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாம் கேட்டுங்க, சிலுவை தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வம். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலுவை தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வம். மெய் தெய்வம் ஒருவரே, சர்வ வியாபி ஒருவரே, ஏக சக்கராதிபதி ஒருவரே. அவரை தவிர வேறொரு தெய்வத்தை வணங்க கூடாது, வேறொரு மேல பிரியமும் வைக்க கூடாது. அல்லேலூயா. அதனால அல்லேலூயா. ஏன்னா அவர் பாருங்க, அவர் விரும்பத்தக்க ரூபமா இருந்தார். அவர் சிகப்பும் வெண்மையா இருக்கிற உன்னத பாட்டு சொல்லுது. அல்லேலூயா. சிகப்பும் வெண்மையா இருக்குது. அவர் மணவாளன் என்றால், அவர் மணவாளன் என்றால் நான் மணவாட்டி. மணவாளன் எவ்வளவு அழகா இருப்பார். ஆனா அந்த மணவாளன் சிலுவையிலே தனக்காக என்ன பண்ண, நம்மளுக்காக நொறுக்கப்பட்டவர். அது அடுத்த வசனத்தை வாசிப்பா. அதுல பாருங்க, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாருங்க சகோதரிகளே, சகோதரிகளே, நம்முடைய பாவத்தை யாருமே சுமக்க முடியாது. நம்முடைய சமாதானத்தை
யாரும் நம்மளுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. கணவன் சமாதானம் கொடுக்க முடியாது, மனைவி சமாதானம் கொடுக்க முடியாது, பிள்ளைகள் சமாதானம் கொடுக்க முடியாது, நண்பர்கள் சமாதானம் கொடுக்க முடியாது. உலகத்தில் உள்ள யாரும் உனக்கு சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. அந்த சமாதானத்தை கொடுத்தா 5 நிமிடம் கூட இருக்காது. சந்தோஷம் 5 நிமிடம் கூட இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, சமாதானம் இல்லாத மனுஷனுக்கு சமாதானம் கொடுக்க வந்தாரா? நொறுக்கப்படுகிற மனுஷனுக்கு அவர் காயங்களை கட்ட வந்தாரா? நல்லா கேட்டுக்கோ. அவர் மனுஷனா ஏன் வந்தாரா? மனுஷர்கள் படுகிற பாடுகள் என்னன்னு அவருக்கு தெரியும். மனுஷனுக்கு படுகிற பாடுகள் என்னன்னு தெரியும். அவர் சொல்றார், அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் சங்கதிக்கு அவர் கை கொட்டாராம். அவர் சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்கிற வல்லவரா இருக்காராம். கரங்களை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அதான் சொல்லுது. அல்லேலூயா. ஐயோ, யாரும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நான் நொறுக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், நான் நிந்திக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்ற சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை நினைத்து தினமும் என்ன பண்றாரு? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை அவர் ரொம்ப நேசிக்கிறனால தான், உன்னை ரொம்ப அவர் நேசிக்கிறார் தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். யாருன்னா ஜீவனை கொடுக்க முடியுமா? அப்பா பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா? அம்மா ஜீவனை கொடுக்க முடியும்? உடல் உறுப்பு கூட ஒருவேளை என்ன பண்ணா, கணவனுக்கு உடல் உறுப்பு தேவைப்பட பெண்கள் மனைவி கூட சில பேர் தரமாட்டாங்க. அல்லேலூயா. சரீரத்தை என்ன பண்ண தரமாட்டாங்க. அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மெய் அன்பு எங்கன்னா, ஆவிக்குரிய அன்பு எங்கன்னா, ஆவிக்குரிய கனி எங்கன்னா, இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், ஊழியம் செய்ய கற்றுக் கொடுத்தார், பரிசுத்தமா வாழ கற்றுக் கொடுத்தார். எனக்கு முன்மாதிரி, உங்களுக்கு முன்மாதிரி இயேசு தான் இருக்கிற கண்டு எந்த மனுஷனும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்தா அவர்கள் ஆவியின் சிந்தனை இல்லாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் எடுங்க. ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அது எப்படி எனில், மாமிசத்தினால பலவீனமாக இருந்த, பாருங்க, நியாய பிரமாணம் செய்யக்கூடாதது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை, பாருங்க, பாவ மாமிச சாயலாக, பாருங்க, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி, பாருங்க, மாமிசத்தில பாவத்தை ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க சகோதரி. தன்னுடைய மகனை, தன்னுடைய ஏக புத்திரனை, தன்னுடைய ஏக சுகனை என்ன பண்ணார்னா, பிதாவாகிய தேவன், உன் கரங்களால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகம், உன் கரங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷன், உன்னுடைய சாயலால் சிருஷ்டிக்க மனுஷனை நீ ரட்சிக்க வேண்டும் என்றால் நீ மனித சாயல் என்ன பண்ண வரணும். அல்லேலூயா. மனுஷ ரூபத்துல வரும்போது தான் ரத்தம் வரும். நல்லா கேட்டுங்க, மனுஷ ரூபத்தில் ரத்தம் இருக்கணும். இப்போ ரத்தம் இல்லைன்னா பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ மனுஷனுடைய உயிர் எங்க, சகல ஜீவராசியுடைய உயிர் எங்க இருக்கு சொல்லுமா? ரத்தத்துல. சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்குது? ரத்தம் இல்லைன்னா மறிச்சு போயிடும். அப்போ அந்த ரத்தம் சிந்துதல்னா மீட்பு இல்லை. அப்போ ஒரு மனுஷனை மீட்கணும்னா, ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தணும்னா, ஒரு மனுஷனை, தன்னுடைய சாயலை இழந்து போன மனுஷனுக்கு தன்னுடைய சாயலை தரணும்னா, ஏற்கனவே அவருடைய சாயலை கொடுத்தாச்சு. ஆனா அவருடைய சாயலை நம்ம இழந்துட்டனால நம்முடைய சாயலாய் அவர் என்ன பண்ண, மரியாளின் வயிற்றிலே உருவானார். கரங்களை தட்டு மலையில. அல்லேலூயா. இந்த வசனம் தான் சொல்லுது, மாமிச சாயலே, மாமிச ரூபமா தேவ சாயலை இழந்து போயிட்டோம். தேவ சாயல் கொடுத்த சாயலை இழந்து போயிட்டோம். இழந்து போன தேவன் நம்மளை விடல. நீ நினைக்கிற சகோதரே, சகோதரே, ஆண்டவர் சொல்றார், ஓ தாகமா இருக்கிற மனுஷர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வர கடவீர்கள். அல்லேலூயா. தாகமா இருக்கிறவங்க இயேசுவிடத்துல வரணும். உலகத்துடைய தாகத்தை யாராலும் தீர்க்க முடியாது. உலகத்துடைய தாகத்தை யாராலும் தீர்க்க முடியாது. ஒரு மனுஷனுடைய சிந்தனைக்கு எதையும் முன்ன வச்சா எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆசைப்படுவான், நாளைக்கு ஒரு ஆசைப்படுவான், நாளைக்கு ஒரு ஆசைப்படுவான். அவன் ஆசைக்கு அளவே இல்லை. அவனை சிலுவையில் அறைந்தால் ஆசை அவனை விட்டு வெளியேறும். அல்லேலூயா. சிலுவையில் இருந்த சிந்தை நமக்குள்ள இருந்தால் நம்மிடத்துல பாவம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மாமிசத்துல தேவன் என்ன பண்ணார், வந்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார், நம்மளுக்காக எல்லாவற்றையும் இழந்தார், அவமானப்பட்டார். நீ நல்லா சொல்லலாம், நான் ரொம்ப அவமானப்படுறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் ரொம்ப போராடுறேன். இயேசு விட நீ அவமானப்பட்டியா? இயேசு விட யாருன்னா அவமானப்பட்டீங்களா? சொல்லு பார்க்கலாம். காரி துப்பிக்கிறாங்களா? அவமானப்பட்டீங்களா?
தாடி மயிரை பூச்சி வலிச்சிருக்காங்களா பாத்தீங்களா? சரித்திரம் சொல்லுவா, காயமே 5000 காயங்களுக்கு மேல இருக்கும் அவர் சரீரத்துல. அல்லேலூயா. வாரினால் அடிக்கப்பட்டார். ஏன் அவர் வாரினால் அடிக்கப்படுற தெரியுமா? சகோதரி தெரியுமா? வாரினால் ஏன் அடிக்கப்பட்ட தெரியுமா? ஏன் அவர் சரீரத்துல வாரினால் அடிக்கப்பட்டாங்க? அந்த சரீரம் ஏன் பிக்கப்பட்டது? நாம் சரீரத்தில் செய்த பாவத்துக்காக அவர் பிக்கப்பட்டார். கரங்களை தட்டுங்க. நாம் சரீரத்தில் செய்கிற பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிற பாவம், இந்த சரீரம் முழுவதும் பாவ சாயலா இருக்கிறதுனால அவர் இந்த சரீரம் முழுவதும் அவர் ரத்தம் சிந்தி ஆகணும். வெறும் 5 காயங்கள் மட்டுமல்ல, அவர் உள்ளான காயங்களும் பெற்றார். அல்லேலூயா. உள்ளான மனிதனே ஆவிக்குரிய கனி இல்ல, உள்ளான மனிதனே தேவனுக்கு பிரியமானதில்ல, உள்ளான மனிதனே தேவனுக்கு என்ன பண்ணு எதிரியா இருக்கிறதுனால இந்த ஆவிக்குரிய மனிதனையும் அவர் பரிசுத்தப்படுத்தணும். ஆவிக்குரிய மனுஷனையும் பரிசுத்தம். ஏன்னா இந்த ஆவிக்குரிய மனுஷன் தான் தேவ சாயல் அடையும். இந்த சரீரம் இல்ல, ஆவிக்குரிய மனுஷன். உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான். அவன் எப்பவும் இயேசுவிடத்தில் இருக்கணும். அந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ண கிடக்க கூடாது. இந்த ஆவிக்குரிய மனுஷனை கெடுத்த என்ன ஆயிடும்? தேவ சாயல் எழுந்துருவேன். உனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். விஜய் இருக்கிறன்னா விஜய்க்குள்ள ஒரு ஆவியான மனுஷன் இருக்கிறான். இந்த டேனியலுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எப்போ என்ன பண்ணான்? இயேசுவை பத்தியே நினைக்கிறான். அவன் எப்போ இயேசுவை பத்தியே என்ன பண்ண நினைக்கிறான், அவரை சிந்திக்கிறான். அல்லேலூயா. அதனால தான் நான் தேவ சாயல் ஆக முடியும். என் உள்ளாந்த மனிதனை நான் என்ன பண்ண இழந்துடுறேன், என் சரீரத்தை இழக்கிறேன், என் உள்ளாந்த மனிதனை இழந்துடுறேன். இழந்துட்டு பிறகு நான் துக்கங்களால் நொறுக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், நொறுக்கப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ நான் நெருக்கப்படுகிறது ஏன் அப்படின்னா, என்ன நான் மறந்துட்டேன். நான் எங்க எனக்காக அடிக்கப்பட்டவரை நான் என்ன பண்ண நினைக்கல, எனக்காக நொறுக்கப்பட்டவரை நான் நினைக்கிறேன். நான் எனக்காக அடிக்கப்பட்டவரா இருந்தா, நான் நினைச்சிருந்தா, அவர் மேல நான் அன்பு அதிகமா செலுத்தி இருந்தேன்னா எனக்குள்ள ஆவிக்குரிய கடி இருக்கும். அவரை போல மாறுவேன். அவரை போல எல்லாத்தையும் நான் ஏப்பேன். உலகத்தை நான் ஏப்பேன். எனக்கு வருகிற போராட்டத்தை வந்தாலும் அதை நான் மறுதளிக்க மாட்டேன். என் போராட்டத்துக்குள்ள இயேசு இருக்கிறார். என் போராட்டம் என்னைக்கெல்லாம் பெரிதா மாறுகிறதோ அதே போல யூத ராஜசிங்கத்தின் வல்லமையும் எனக்குள்ள பெரிதாய் மாறும், என்னை விடுதலை ஆக்கும். அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்குவார் என்று சொன்னாரே, அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்குவார் என்று நீ விசுவாசிக்கும் போது உனக்குள்ள ஆவிக்குரிய கனிகள் பிறக்கும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுமா, அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவச்சனமே, இயேசு 11 அல்ல. இது ஞாயிற்றுக்கிழமை வந்து சாமி கும்பிட்டு போறது அல்ல. அல்லேலூயா. எல்லாம் வராங்க, கிறிஸ்து போல வரக்கூடாது. பிரியாணிக்காக சாப்பாடு போட்டா போயிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது. அது அந்த ஜீவன் என்னை நடக்க செய்கிறது, அந்த ஜீவன் என்னை பேச செய்கிறது, அந்த ஜீவன் என்னை பாதுகாக்குது என்றால் அவர் எனக்குள்ளே, நான் அவருக்குள்ளே. அதனால தான் அவரை சேவிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே ரோமர் 10 வருஷம் வாசிப்பா. மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி. பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் சகோதரி எங்க பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் பிறகு நம்மள கொல்லப்பட வேண்டியங்க. உண்மையா இல்லையா ஐயா? உண்மையா இல்லையா? நியாயப்பிரமாணத்தின் படி நம்மளாம் கொல்லப்பட வேண்டியங்க. நியாயப்பிரமாணத்தின் படி நம்மளாம் காலி. ஆனா கிருபையின் பிரமாணமோ, ரத்தத்தின் பிரமாணமோ, சிலுவையின் பிரமாணமோ, சகிப்புத்தன்மையின் பிரமாணமோ, நம்மளுக்காக தியாகம் செய்த இயேசு கிறிஸ்துவின் பிரமாணமாகிய புதிய ஏற்பாட்டின் கிருபையின் பிரமாணமோ நம்மளை ஜீவனை கொடுத்தது. கரங்களை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனை கொடுத்தது. எப்படியா கடந்தோம்? பாவம் 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 மனுஷனா இருந்தோம். அல்லேலூயா. பாவம் மனுஷனா இருந்தோம். இந்த பாவ மனுஷனை, உளவான சேற்றில் இருந்த மனுஷனை, யாரும் தூக்க கூடாது இருக்கிற அந்த சேற்றில் இருந்த மனுஷனை அவர் இறங்கி தூக்கினார். அவர் இறங்கி தூக்கினார். அவர் இறங்கி தூக்கி அவர் ரத்தத்தினால உன்னை கழுவினார். அல்லேலூயா. ஷாம்போ சோப்பு கிடையாது. இல்ல நீ தாயின் வயிற்றிலிருந்து வர்றது கிடையாது. அல்லேலூயா. அவராலே முன்குறிக்கப்பட்டோம். தாயின் வயிற்றிலேயே உன்னை முன்குறிக்கப்பட்டுட்டார். தாயின் கருவிலேயே உன்னை முன்குறிக்கப்பட்டுட்டார். அது உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை கையில் அவர் ஏந்தினார் என்று வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தல் சொல்லுது. அல்லேலூயா. பாருங்க, சாதா வரல, சாதாரணமான கிடையாது. ஒரு கிறிஸ்தவ சாதாரணமே மனுஷனே கிடையாது. அல்லேலூயா. இல்ல மனுஷன் தான் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமே, உன்னை உருவாக்கினவர் இயேசு. உனக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு. உனக்காக பாவத்தை போக்கினவர் இயேசு.
நியாய பிரமாணத்தின் பிரகாரம் நீ மரிக்க வேண்டிய உன்னை கிருபையின் பிரமாணத்திலே உயிர்த்தெழுந்த செய்தார். அல்லேலூயா. சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உன்னை சுகமாய் வாழ வைத்தார். அல்லேலூயா. உன்னை என்ன பண்ணாரு? அவர் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டினார். அல்லேலூயா. ஒருவரும் உன்னை மீட்க முடியாது. இயேசுவிடத்தில் ஒருவன் வராவிட்டால் அவனை ஒருவரும் மீட்க முடியாது. அல்லேலூயா. அவன் 1000 தெய்வங்களை வணங்கட்டும், 1000 மனுஷர்களை நம்பட்டும், இயேசுவிடத்தில் ஒருவன் வரலன்னா அவன் சமாதானம் பெறவே முடியாது. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன். இயேசு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான சமாதானம். சமாதானத்துக்கு ஒருமே கிடையாது. அல்லேலூயா. அது 57 53 வாப்பா. ஏசாயா 53 அடுத்த வசனம் வாசிப்பா. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எல்லாருடைய அக்கிரமம், ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய அக்கிரமம் எல்லாம் அவர் மேல விழுந்ததா. ஒருவர் எவ்வளவுதான் சுமக்க முடியும்? சுமக்க முடியுமா? கடன் வாங்கிட்டு அந்த கடத்தை என்னால சுமக்க முடியல, குடும்பத்தை நடத்த முடியல, மனைவி நடத்த முடியல, பிள்ளைகளை நடத்த முடியல, சுமக்கிறோம். கழுத பொதி சுமக்க, கழுத என்ன பண்ணுமா? பொதி சும. வேதம் சொல்லுது, அவர் பொதி சுமக்கிற கழுதை போல. அவர் சொல்றாரு, உங்களுடைய முகத்தை எல்லாம் என் மேல ஏற்றுங்க, நான் தான் அவனை சுமக்க முடியும். நீ என்னுடைய பிள்ளைகளுக்கு வருகிற பாரத்தை நான் தான் சுமக்க முடியும். நான் ஒரு தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவதை போல தேற்றுவாரான். ஒருவேளை தாய் கூட சில சமயத்தில் கோவப்பட்டுருவாங்க. தாய் கூட என்ன பண்ணுவாங்க? சில சமயத்தில். இயேசு ஒருபோதும் கோச்சிக்கவே மாட்டார். அதான் அவருக்கு ஆவிக்குடைய சேர்ந்து நீ கோச்சிப்ப அவருக்கு என்ன இல்லை, கோச்சிக்கவே மாட்டார். அல்லேலூயா. நீ எதை செய்தாலும் அதை திருத்த ஒரு ஊழியக்காரன் அனுப்புவாரு. நீ எதை செய்தாலும் அதை கண்டிக்க தேவனுடைய வார்த்தையை அனுப்புவாரு. நீ எதை பலவீனமா இருக்கும் போது பரிசுத்த ஆவியான அனுப்புவாரு. உனக்கு ஒத்தாசை செய்ய சொல்வாரு, உனக்காக ஜெபிக்க சொல்வாரு, உன்னை மனமாற செய்வாரு, உன்னை திரும்ப சிலுவைக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, சிலுவையிலே சமாதானம் இருக்கு, சிலுவையிலே சமாதானம் இருக்கு. அல்லேலூயா. சிலுவையின் வழி ரொம்ப கரடுமுடானது, சிலுவையின் பாதை ரொம்ப கரடு முடியாது. கொல்கத்தா மலை என்பது கபாலஸ்தலம். அல்லேலூயா. அந்த பகுதி ரொம்ப என்ன பண்ண கரடுமுடானது. ஆனா சிலுவையின் பாதைக்குள்ள ஒரு மனிதன் பயணப்பட்டால், சிலுவையின் பாதைக்குள்ள ஒரு மனுஷி பயணப்பட்டால், தூரம் வெகு தூரமா இருந்தாலும் போக போக பரலோகம் தெரியும். கரங்கள் தட்டி அல்லேலூயா. போக போக பரலோகம் தெரியும். என்ன போய்கொண்டே இருக்கிறேன், போய்கொண்டே இருந்தேன். பரலோகம் போனா போய்கொண்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. நரகத்துக்கு தான் தொப்புன்னு விழுவாங்க, பரலோகத்துக்கு அப்படியே இல்லை. அல்லேலூயா. நீ பயணப்படணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேச சகோதரி சகோதரிலே, நீங்க சிலுவைக்குள்ளே திரும்ப சொல்றாரு. அல்லேலூயா. உங்களுக்கு ஆவிக்குரிய கனியை என்ன பண்ண நான் தரேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்பா. அதுல அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை அவர் ஒருபோதும் திறக்கலையா. அல்லேலூயா. அவர் உலகத்துக்காக நெருக்கப்படுகிறார், நம்மளுக்காக ஒடுக்கப்படுகிறார். அவர் வாயே திறக்கலையா. ஏன் திறக்கல சொல்ல முடியும்? யார் திறக்க சொல்ல முடியும்? பிதா அவரை நொறுக்க சித்தமா இருந்தார். அவர் ரத்தத்தில் பரிசுத்தம், அவர் மாமிசத்தில் பரிசுத்தம். அவர் மரித்தே ஆகணும், மரணத்தின் அதிபதியை ஜெயித்தாகணும். மரணத்தின் அதிபதி சொல்கிறான், நான் தான் உலகத்தை ஆள்வன் சொல்றான். மரணத்தின் அதிபதி ஒருவரையே விட்டு வைக்கல. உலகத்துக்கு எல்லா சிருஷ்டிக்கும் அவன் அதிபதியா இருக்கிறான். உலகத்தின் அதிபதி இதோ வருகிறான், இடத்துல ஒண்ணு இல்லைன்னு சொன்னார். யார் சொன்னதுமா? இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி, உலகத்தை ஆள அதிபதி, மரணத்தின் அதிபதி வரான், வியாதியின் அதிபதி வரான், உன்னை பாவத்தை தள்ளுகிற அதிபதி வரான். அந்த அதிபதியை வெல்ல அவர் ஆவிக்குரிய சிந்தை இருந்தது. அவர் வாயை திறக்கல. ஏன் அவர் திறக்கனா? அவர் ரத்தத்தினால் அந்த அதிபதியை ஜெயிக்க போறார். கரங்கள் தட்டி போல. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. அல்லேலூயா, கரங்கள். அல்லேலூயா. மரணத்தின் அதிபதியே வெறும் வாளால இல்ல, வெறும் சண்டை போடல. நல்லா புரியுதா? சண்டை போடல. அவர் ரத்தம், அவர் ரத்தம், பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்தினாலே இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை ஜெயித்து மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஓ, மரணத்தின் அதிபதியை வென்றார். அதான் சிலுவை. சிலுவை என்னன்னா மரணத்தின் அதிபதியை வென்றது. அல்லேலூயா. மரணத்தின் அதிபதியை வென்று நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும்
ஜீவனுக்கும் அதிபதி நான் என்று அவர் ரத்தத்தினாலே நம்மளுக்கு கடிதத்தை எழுதி கொடுத்தா. கரங்களை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்கம்மா சத்தமா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்ல சொல்ல அல்லேலூயா சொன்னா 112வது சங்கீதம் படிச்சு, துர்ச்செய்தி வந்தாலும் அவன் இருதயம் கலங்காதான். அல்லேலூயா சொல்லுங்க. துர்ச்செய்தி வந்தாலும் அவன் இருதயம் கலங்காதான். அவ்வளவு வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதுல உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க தம்பி, அடுத்த வசனம் படிங்க. அடிக்கப்படும்படி கொண்டு போகும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் சத்தமிடாம ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவருடைய வாயை திறக்கவே இல்லையா. அக்கினியான தேவன், ஏக சக்கராதிபதி, அக்கினியான தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பிசாசியம் அவர் தான் படிச்சாரு. எல்லாம் புரிஞ்சுக்க. பிசாசு இயேசுவின் நாமம் சொன்னா பிசாசியம் ஓடுறான் தெரியுமா? அவனையும் அவர் தான் உருவாக்குனாரு. எல்லா அண்ட சராசரி அவர் தான் உருவாக்குனார். வார்த்தையாக தேவன் தன்னுடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வார்த்தை அவிவிசுவாசம் இல்லைன்னு சொல்லும், வார்த்தை இருக்குன்னு சொல்லும். மனுஷன் இல்லைன்னு சொல்லுவான், தேவன் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. தேவன் இருக்குன்னு சொல்வார். ஐயோ இல்லையே இல்லையேன்னு சொன்னா தேவன் சொல்லுவாங்க இருக்கு இருக்குன்றார். இன்னும் இருக்குன்னு கேட்டா அங்க வார்த்தை இல்லாததை உருவாக்கும். கரங்கள் தட்டுங்க. இல்லாத உருவாக்கும், வார்த்தை உருவாக்கிடும். அல்லேலூயா. உன் விசுவாசமே அந்த வார்த்தை உன்னை உருவாக்க வைக்கும். உன் விசுவாசமே அந்த வார்த்தை உன்னை கொடுக்க வைக்கும். உன் விசுவாசமே அந்த வார்த்தை உன்னை ஜீவனோடு வைக்கும். உன் விசுவாசமே அந்த வார்த்தை உன்னை மகிமையில் கொண்டு செல்லும். அல்லேலூயா. இந்த வார்த்தையோகிய தேவன். அல்லேலூயா. தேவத்தை பற்றி அறியும், அவர் நாமங்களை குறித்து அதிகமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் அநேக நெருக்கப்பட்டாலும், ஒரு ஆட்டை போல, ஒரு கசாப் கடனுக்கு ஒரு ஆடு போகும்போது பலியாக போகுதுன்னு தெரியாது. அந்த ஆட்டு தெரியுமா? அந்த ஆடு கொல்வான்னு தெரியுமா? ஆனா இயேசுக்கு தெரியும், மரிக்க போதும் தெரியும். அல்லேலூயா. அது பிதாவின் சித்தம். என்னது? பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன? உன் சாயலாய் படைத்த இந்த மனிதனுக்காக, இந்த பாவத்தில் விழுந்த இந்த மனிதனுக்காக நீ பாடுபட வேண்டும், நீ அடிக்கப்பட வேண்டும், நீ நொறுக்கப்பட வேண்டும், எல்லாம் செய்யணும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அவர் பிறப்பதற்கு முன்பே முன்குறித்த வேத வசனங்கள் நிறைவேறு. வேத வசனங்கள் நிறைவேறுது. அல்லேலூயா. எல்லாம் நிறைவேறி முடியுது. நமது எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்குது, நிறைவேறி கொண்டே முடிந்து கொண்டே இருக்குது. சபையாகிய திருசபை எடுக்க ஆயத்தமா இருக்கிறது. ஆயத்தமுள்ள ஜனங்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரலோகம் போற ஜனங்கள் அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். நான் ஒரு சபையில் இப்படிதான் சொன்னேன், எந்த ஜனங்களும் சொல்லல. ஏன்னா பரலோகம் எங்க இருக்குதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசி கேட்டுங்க, ஐயா நான் பரலோகம் போமான்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, எங்கம்மா நீ போவேன்னு. அல்லேலூயா. அவருக்கே தெரியல போவேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. விசுவாசம் தான் ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு. அல்லேலூயா. மனுஷனத்துல கேட்கறதை விட பைபிளை திறந்து இந்த ஆவிக்குரிய கனிகளை படிச்சு, இந்த ஆவிக்குரிய கனியில நான் இதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சினா அந்த ஆவிக்குரிய கனியை நீ பெற்றுக்கொண்டா அப்பவே நீ மறுரூபமாயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்பா. 5:8 இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அல்லேலூயா. வாதிக்கப்பட்டார். சிலுவையிலே சித்திரவதை பண்றாரு. சிலுவை என்ன சித்திரவதை பண்றாரு? சிலுவையை வாதிக்கப்படுறார். ஒரு மரணம் என்பது ஒரே தூக்கு தண்டனை கொடுத்தாலும் ஒரே போயிடும். ஆனா சிலுவை மரணம் போல கொடுமையான மரணம் எதுவுமே கிடையாது. ஏன்னா தன்னுடைய சரீரமாகிய இந்த சரீரம் சிதைக்கப்படணும். இந்த சரீரம் சிதைக்கப்பட்டாதான் இந்த மனுஷனுடைய இருக்கிற சரீரத்தை அவர் பரிசுத்தமாக்க முடியும். இந்த மனுஷன் செய்த எல்லா பாவத்தையும் இந்த மனுஷனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும்னா அவர் வாதிக்கப்படணும். யாருன்னா வாதிக்கப்படுறீங்களா? வாதிக்கப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. வாதிக்கப்படணும். அப்படியே மரணமே வராதான்னு கத்துவம் கூக்குரல் இடுவாங்க. ஆனா அவர் கூக்குரல் இல்லை. அவர் சொல்றாரு, 7 வார்த்தை பேச கூட சொல்றாரு, தான் தாய்க்குண்டிய கனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. தாய்க்குண்டியத கனத்தை கொடுக்கிறார். பிதாவே இவர்களை மன்னிக்கின்றார். அல்லேலூயா. இவர்களை மன்னிக்கின்றார். அல்லேலூயா. சில பேர் கேட்கறாங்க, என்ன கேட்பாங்க?
சிலுவையை விட்டு உங்க இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்க போலாம். உங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சிட்டாரு, ஏந்து இறங்கி வருவாரா? இறங்கி வர அவர் சிலுவையில விட்டு அந்த நேரத்தில் இறங்கினா நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை, நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. இன்றும் இயேசு ஜீவிக்கிறார். அதுக்கு வேற யாரும் சாட்சி இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, வேற யாரும் சாட்சி இல்லை. நாம் உயிரோடு இருக்கிறோமே அதே சாட்சி. கரங்கள் தட்டுங்க. இயேசு நமக்குள்ள இருக்கிறார், அவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ளே அவர் வாசம் செய்கிற தேவன், என்னை விட்டு பிரியாத தேவன். என்னை விட்டு பிரிந்து போனவங்களாம் போகட்டும். உண்மையா சொல்றேன், என்னை விட்டு பிரிந்து போனவங்களாம் போகட்டும். நீங்களும் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆயத்தோடு சொல்லுங்க. எங்களை விட்டு பிரிந்து போனலாம் போகட்டும். இயேசு எனக்குள்ள இருக்கிறார், பிரியாத தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் விடுதலை ஆக்கிற்று. அல்லேலூயா. பவுல் எப்படி சொல்றான்? சூப்பரா சொல்றான். கிறிஸ்து இயேசுவுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் விடுதலை. ரோமர் 2 படிப்பா, ரோமர் 8:2 படிப்பா. அதுல படி சத்தமா. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாருங்க, என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து இது ஆவிக்குரிய சிந்தை, இது ஆவிக்குரிய சிந்தை. அவருடைய மரணம் என்னை பாவத்திலிருந்தோ மரணத்திலிருந்தோ போராட்டம் விடுதலை ஆகிடுச்சு. நான் இப்ப புதுசா புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். நான் பாவம் இல்லாத மனுஷனா இருக்கிறேன். நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அதுக்கு தான் ஓய்வு நாள். 6 நாள் உலகத்தில் இருக்கிறேன். 7வது நாளில என்னை பரிசுத்தப்படுத்தி எங்க வரேன்? சபைக்கு வரேன். ஆனா அந்த 6 நாளும் நான் தேவனை மறக்கிறேன், சிலுவையை மறக்கிறேன். சிலுவையை மறந்து உலகத்தோடு இருக்கிறேன், உலகத்தின் அதிபதியோடு இருக்கிறேன். நான் 6 நாள் உலகத்தினுடைய அதிபதியில இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ஸ்லாக்கியம் பாக்கியம் கிடைக்கவே கிடைக்கும், கிருபை கிடைக்காது, கிருபை கிடைக்காது. பவுல் சொல்றான், நான் அனுதினமும் கிறிஸ்துவினாலே சாகிறேன். தெரியுமா ஏன் சொல்றான்? ஏன் சொல்ல முடியுமா சகோதரிகளே? சொல்ல முடியுமா? கிறிஸ்துவினாலே, சுவிசேஷத்தினாலே, ஊழியத்தினாலே, ஆத்தும பாரத்தினாலே அவன் நெருக்கப்படுகிறான், அவன் அடிக்கப்படுகிறான், அவன் வாதிக்கப்படுகிறான். அதான் அவன் சொல்றான், நான் கிறிஸ்துவினாலே அனுதினமும் சாகிறேன். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பலவீனத்துல என் பலம் பூரணமாவும் சொல்றாரு. கரங்களை தட்டு பாக்கலாம். சொன்ன உடனே சொல்றாரு, பவுலே பவுலே, இந்த பட்டணத்துல எனக்கு அநேக ஆட்கள் உண்டு, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ தைரியமா ஏந்துக்கு. என் சிலுவையின் பாடுகளை சொல்லு, என் வார்த்தைகளை சொல்லு, எனக்காக நீ எழும்பு, எனக்காக சுவிசேஷ அறிவி, எனக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணு, என் சிலுவையை குறித்து பேசு, நான் ரத்தம் சிந்தனை குறித்து பேசு, நான் மெய் தெய்வம் என்று நீ பேசு, ஆவிக்குரிய கனி உள்ளவன் என்று பேசு, வல்லமை உள்ள தேவன் என்று பேசு. பவுலே பவுலே, நீ என்னை துன்பப்படுத்தினார், இந்த பவுலை கொண்டு நான் உலகத்தை அசைக்குவேன், இந்த பவுலை கொண்டு தேசத்தை அசைக்குவேன், இந்த பவுலை கொண்டு சபையை கட்டுவேன், என் சபையை இடித்தவனே கொண்டு நான் சபையை கட்டுவேன் என்று சொன்ன தேவன் பவுலை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து பவுலை கொண்டு 14 நிருபங்களை எழுதினார். தேவன் உன்னையும் என்னையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்று யாரெல்லாம் அவருக்காக ஒப்புக்கொள்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையை மாற்றி தேவனுடைய சிலுவைக்கு பின்பாக திரும்பையானால் கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். கரவை தட்டி உள்ளே சொல்லுமா, சத்தமாலே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ சிலுவை நம்மளை அழைக்கணும், சிலுவை தினமும் சிலுவை நம்மளை அழைக்கும். உன் வீட்டுக்கு முன்பதாக சிலுவை நிற்கும். வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் அதுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன். சிலுவை சொல்லுது, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஆவியின் கனி, ஆவியின் கனி அன்பு. நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார், நம்மேல் வைத்த நேசத்தை அவர் விளங்க பண்ணார். எந்த மனுஷன் எந்த மனுஷியும் உண்மையான அன்பை செலுத்தவே முடியாது. நான் சொல்றேன், எங்க மனைவி கூட வந்துக்கிறாங்க, நான் வச்சுக்கிறேன், எங்க மனைவி மேல என்னால உண்மையான அன்பு செலுத்த முடியும், எங்க மனைவி என் மேல உண்மையான அன்பை செலுத்த முடியாது. ஏன் ஏன் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்க முடியாது, எதுனா ஒருத்தர் முரண்படுவோம். ஆனா இயேசு மட்டும்தான், நீ முரண்பட்டாலும் இயேசுவை நீ மறுதலித்தாலும் அவருடைய அன்பு நம்மளுக்கு சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம், நற்குணத்தை தரும். கரங்களை தட்டு. எப்படி தருமா? எல்லாம் தரும். அல்லேலூயா, எல்லாம் தரும். அல்லேலூயா. எல்லாம் போயிடும், இயேசு போக மாட்டார்.
எல்லாம் உன்னை விட்டு போயிடும். இயேசு உன்னை விட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. அவர் கடைசி நிமிடம் வரைக்கும் பரலோகத்தில் தன்னுடைய கதவை திறந்து காணாமல் போன உன்னை தேடி வந்து உன்னை கண்டுபிடித்து அழைத்து சென்று அவர் மணவாளன் அறைக்குள்ளே அவர் பூட்டிக் கொள்வார். அல்லேலூயா. இதுதான் ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. ஆவியின் சிந்தை உன்னை வாவான் கூப்பிடு. இந்த ஆவியின் சிந்தை என்ன பண்ணா? வாவான் கூப்பிடு. அல்லேலூயா. சிலுவை நல்லா உற்று பார்த்தினா, சிலுவை நல்லா உற்று பார்த்தினா அதுல நீயே தெரிவ. ஏன்? உனக்காக தானே சிலுவை அறைந்தாரு, உனக்காக தானே சிலுவை எடுத்தாரு. சிலுவை தேவகுமாரன் ஏன் மனுஷ சாயல வந்தார்? தேவகுமாரன் கோடான கோடி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. சேராபீன்கள், கேபிர்கள் இருக்குது, பல கோடி கோடியான தேவ தூதர்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை துதிக்க மாற்ற, சர்ச்சைக்கு வந்து துதிக்க மாற்ற, உன் வாயில துதி வரல. துதி ஒவ்வொன்றும் தெரியுமா? ஒரு அணுகுண்டு விட சமம். நீ துதிக்கும் போது பூமியில் உள்ள சத்ரு அதிர்வான் தெரியுமா? துதிக்கும் போது போராட்டம். அப்படி துதிக்கிறாங்க. மனுஷனுடைய துதியில, தேவ தூதர்களுடைய துதியில அவர் பிரியப்படல. மனுஷனுடைய துதியில, சாபமான வார்த்தை பேசுகிற மனுஷனுடைய துதியில, சாபமான இந்த மனுஷனை அவனுக்காக முள்முடி சுமந்தார். அவனுக்காக என்ன 5 காயங்களை கொண்டார். அவனுக்காக ரத்தம் சிந்தினார். அவனுக்காக பாடுபட்டார். அவனுக்காக வாதிக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், எல்லாம் பட்டார். அல்லேலூயா. அவனை மீட்க தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றேன், நம்ம கூட அவருடைய வயிற்றுல 10 மாசம் இருந்தோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 33 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சார்னா, அந்த 3 வருஷம் அவர் செஞ்ச ஊழியம் 3 வருஷம் நம்மளை சுமந்தார். எப்படி? நம்மளை சுமந்து, நம்ம செய்த எல்லா அக்கிரமத்தையும் அவர் நம்மளை சுமந்து நம்மளை பரிசுத்தமாக என்ன பண்ணுறான்? பிள்ளையாய், மகளாய், மகனாய் மாற்றினார். அல்லேலூயா. அவர் ரத்தம். அல்லேலூயா. ஆமா, வரும் தாயின் வயிற்று வரும்போது ரத்தம் வராமே வருது. தாயின் வயிற்று ரத்தம் வராம இருக்குது. அல்லேலூயா. ரத்தம். அவரும் ரத்தம் செஞ்சார். என்ன சொன்ன? ஒரு தாயை போல நம்மளை சுமந்தவர், ஒரு தகப்பனை போல தோளிலே சுமக்கிறவர். அல்லேலூயா. அவர் இன்றி வேறு ஒரு எண்ணம் இல்லாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நல்லா பயன்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்பா. அடுத்த வசனம் வாசியால. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. பாருங்க, நீதிமானை கொண்டு போய் திருடர்கள் மத்தியில மறிக்கிறாரு. நீதிமானை கொண்டு போய் எங்க பண்ணாரு? தேவன் எங்க மறிக்கிறாரு? துன்மார்கள் நிக்கிறார். 2 கல்லர் நிக்கிறாங்க. 3வது ஆளா நிக்கிறாரு. எவ்வளவு கொடுமை பாருங்க சகோதரிகளே. உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்துக்கணும். இந்த சிலுவை தானத்துல நீங்க எல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்தர், ஓயாம தேவத்தோடு பேசுற பரிசுத்தர், ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிறவரா. அந்த ஒளிக்கு மின்பாக அவர் இல்ல, இருள் இல்ல. அவர் எத்தனை போய் கல்லர்கள் மத்தியில் என்ன பண்றாரு? நிறுத்துறாங்க. அந்த வசனம் தான் சொல்லுது. அங்க வாதிக்கப்படுகிறார். அங்கேயும் ஒரு மன்னிப்பு உண்டு. நான் சொல்றேன், சிலுவை இருந்தா மன்னிப்பு உண்டு. சிலுவை எங்க இருந்தாலும் மன்னிப்பு உண்டு. இயேசு எங்க இருந்தாலும் மன்னிப்பு உண்டு. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ஒருவேளை நீ சிலுவையை விட்டு பின்மாறுமாய் போயிருந்தால், சிலுவையை விட்டு பாவத்தில் இருந்தால், சிலுவையை விட்டு அக்கிரமத்தில் இருந்தால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ள சகோதரியே, சகோதரனே, உன் இருதயத்தை சிலுவைக்கு முன்பதாக திருப்பினால் அந்த கல்லனுக்கு ஏற்பட்ட ரட்சிப்பு உனக்கு தர கர்த்தர் சித்தமாக. கரங்கள் தட்டி போகலாம். அல்லேலூயா. 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 அங்க 2 கல்ல நிக்கிறாங்க. 3வது நீதிமான் நிக்கிறாங்க. நீதிமானுக்கெல்லாம் நீதிமான், தேவனுக்கெல்லாம் தேவன், பிதாவுடைய தத்ரூபம், பிதாவின் பிதாவா இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னத்துல ஒரு குற்றம் உங்களால காண முடியுமான்றாரு. அவர் நிக்கிறாரு. அங்க நிக்கும் ஒரு கல்லன் கேட்கிறான், ஆண்டவரே இப்போதே உன்னுடைய பரதேசில நான் இருப்பேன்னு கேட்கிறான். இன்றைக்கே என்னுடைய பரதேசில நீ இருப்பேன்னு சொல்றாரு. இன்றே நீ என் பரதேசில இருப்பேன்னு. அந்த 2 கல்லனுக்கும் அங்க ரத்தம் சிந்தினாரு. அது ஒருத்தர் என்ன பண்ணாரு? தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செஞ்சார். அல்லேலூயா. நம்ம போல தெய்வம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாம் பாக்கியம். சத்தியமா நீங்க என்ன பண்ண? கரங்க தட்டி ஆவியான மையப்பட்டு நம்ம ரட்சிக்கப்படுறது எவ்வளவு பெருசு. நம்மளை யாரெல்லாம் நத்திருப்பாங்க உண்மையாவே அவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. நம்ம யாரெல்லாம் சுபிசேஷம் சொல்லுங்க அவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. உண்மையா சொல்றேன், அவங்களுக்காக நீங்க ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல. இந்த கிருபை சாதாரண கிருபை அல்ல. இந்த தோல்வி சின்னம் அல்ல. சிலுவை
சிலுவை சுமந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். அவர் சிந்தை எனக்குள் இருக்கிறது. அவர் அன்பு எனக்குள் இருக்கிறது. அவருடைய என்னுடைய போராட்டங்களை அவர் விளக்குகிறார். என்னுடைய நிந்தையை விளக்குகிறார். என்னுடைய அவமானங்களை விளக்குகிறார். என் பாவத்தை போக்குகிறார். பாவத்தை போக்க பலியான பரிகாரியாகிய இயேசு பாவத்தை சிலுவையிலே கொன்று எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை அழியாத ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ற என் ராஜாதி ராஜனுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். ஓசன்னா, சத்தமா ஓசன்னா சொல்லுங்க. ஓசன்னா, சத்தமா சொல்லுங்க. ஓசன்னா, ஓசன்னா சொன்னா ஜெயம் நமக்கு. ஓசன்னா சொன்னா ஜெயம் நமக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம் வாசி முடிப்போம்பா. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாயிருந்தார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் பாடுகளை உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, குற்ற நிவாரண பலியாக அவர் ஆத்துமா ஒப்பு கொடுக்கும் போது, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில். உலகத்தின் ராஜ்யம் முழுவதும், அண்ட சராசரங்கள் முழுவதும் பிதாவாகிய தேவன் மரித்த 3ஆம் நாள் மெய்யான தெய்வமாகிய இயேசுவிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உண்டானது. சகலத்து சிலுவையில் மரணத்தில் அவர் திருப்பி கொண்டார். இழந்ததை அவர் திருப்பி கொண்டார். அப்ப சிலுவை என்றால் என்ன? இழந்ததை திருப்பி கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய அன்பு என்றால் இழந்ததை திருப்பி கொள்ள முடியும். அப்ப சிலுவை அன்றையிலே வரவுக எல்லாவற்றையும் இழந்ததை எல்லாம் திருப்பி கொள்ள முடியும். ஆனா பரிசுத்த சிந்தையோடு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்திருப்போம் சகோதரி. நம்ம எல்லாம் ஒரு நிமிடம் நம்ம கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இல்லை, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவர். நான் வந்து சிலுவை அண்டையில் வரணும் ஆண்டவர். சிலுவையில் அண்டையில் வரணும். சிலுவை சுமந்த உருவம். அந்த பாட்டு தெரிஞ்ச கொஞ்சம் பாடுவா ஒரு சரணம். நம்ம எல்லாம் சிலுவை அண்டையில் வரணும். நம்மள எல்லாம் முழுமையாக ஒப்புக்கணும். மனதளவில் ஒப்பு கொடுக்கணும். உங்க சரீரங்கள்லாம் சிலுவையில் அறையப்படணும். உங்க எண்ணங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்படணும். உங்க சிந்தையெல்லாம் சிலுவையில் அறையப்படணும். சிலுவையில் அறையப்படணும். இன்னைக்கு சிலுவை அறையப்படுகிற முன்குறித்த ஞாயிறு என்று. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் ஓசன்னா பாடி தேவன் கழுது மேல என்ன பண்ணறான்? பவனி வருகிற நேரம். அல்லேலூயா. எல்லாம் நல்லா ஒப்பு கொடுப்போம் சகோதரிகளே. எல்லாம் ஒருமனப்படுங்க. ஒருமனப்படும் போது சிலுவை பாடுகளை குறித்து நம்ம எல்லாம் அப்படியே சிந்திப்போம். இந்த சிலுவை எனக்காக சொல்லுங்க.